நடிகர் விஜய்க்கு ராகவா லாரன்ஸ் ஆதரவு எப்பொழுதும் உண்டு என செய்தியாளர்களுக்கு பேட்டி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நலாத்தூர் கிராமத்தில் மாற்றம் சார்பில் விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் ராகவா லாரன்ஸ் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு டிராக்டர் வழங்கினார். இந்த நிகழ்வில் மேலதாளம் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் அவருக்கு கிராம மக்கள் ஆட்டம் ஆடி வரவேற்றனர். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தது மகிழ்ச்சி என்றும், தெலுங்கில் படம் நடித்தாலும் அவருக்கு நடனம் சொல்லிக் கொடுப்பேன் எனவும், அவர் எனது நண்பர், அவர் என்ன செய்தாலும் யோசித்துதான் செய்வார், அவர் என்ன செய்தாலும் அவருக்கு எனது முழு ஆதரவு உண்டு என ராகவா லாரன்ஸ் பேட்டியளித்தார். மேலும் தான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை என்றும், மாற்றம் அரசியலுக்கானது அல்ல என்றும் பேட்டியளித்தார். மக்களோட வரவேற்புக்கு நீங்கள் என்ன மாதிரியான இது சொல்ல விரும்புறீங்க? அதான் சார், மக்கள் எங்கே போனாலும் நான் எதிர்பார்க்கல. மாற்றம்னு ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு குடிசை இருக்கும், நம்ம டக்குன்னு போவோம், ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க, நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம், அப்படி தான் நினச்சேன் நான். ஹெல்ப் பண்ணுறவங்களும் இப்போ உட்காந்து பேசக்கூட முடியல என்னால். அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பு ஆதரவும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம் தான். இதை ரொம்ப தலையில் தூக்கி வச்சுக்கின்னு மக்கள் நம்மளுக்கு வராங்கன்னு வேறு ஐடியாலாம் நான் போயிடக்கூடாது. ஏன்னா இதை தலையில் ஏற்றிக்கிறதில்ல, இந்த அன்பை மனசில் ஏற்றிக்கிறேன். ஸோ இது ஒரு மறுபடியும் இவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் என்னால், நான் உழைச்சி என்ன பண்ண முடியுமோ அதை. சேவைய கடவுளில் கேபி பாலா, சூர்யா சார், அது நிஷா மேடம் எழுந்திருக்காங்க. இதை தவிர முன்னணி நடிகர்கள் யாராவது இணையத்துக்கு வாய்ப்பு இல்லை? தெரியல சார். அதை எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. கேபி பாலா தம்பி அவரும் இதில் இணைஞ்சிருக்காரு. சின்ன வயசில் கஷ்டப்படுற பணத்தை அவர் உதவி செய்கிற ஒரு கேரக்டர். அதால் தான் அந்த தம்பி கூட நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். டிவி சீரியலில் பண்ணுற அருந்தாங்கி நிஷா, அந்த அம்மாவும் டிவி சீரியலில் காமெடியாக பண்ணிவிட்டு அவங்களும் உதவி செய்கிறாங்க. அப்புறம் சூர்யா சார் அவரே நானும் இதில் உதவி செய்கிறேன்னு சொன்னார். ஸோ ஒரு ஜிகிர்தண்டாவில் நண்பராக வந்தவர் இப்போ அவர் உதவி செய்யணும்னு என் கூட சேரும்போது சந்தோஷமாக இருக்குது. இதில் எல்லோரும் சேருவாங்க. ஏன்னா இது அரசியல் இல்லை, எதுவுமே சம்மந்தம், யாரும் நெகட்டிவாக நம்மளை பேசுகிறதுக்கு கூட நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு இடம் இது. எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்க. இது தர்மம் தானே. கொடுக்குறன்ற மனசு மட்டும் இருந்தால் போதும் சார், அவ்வளோதான் சார். ஓகே சார். நடிகர் விஜய்க்கு உங்கள் ஆதரவு இருக்குமா சார்? இந்த தேர்தலில் சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் சார். விஜய் சார் அரசியலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நண்பர், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவர் என்னுடைய நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அவருக்கு தெலுங்கில் இருந்தால் கூட அவர் கூப்பிட்டா மட்டும் நான் இங்கே கோரியோகிராஃபர் அவருக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி, அவ்வளோ நல்ல நண்பர் அவர். ஸோ அவர் எந்த முடிவு எடுத்தாலும், எது பண்ணாலும் கொஞ்சம் அவர் நல்ல யோசனை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டரு. யோசிக்காமல் வரமாட்டார். ஸோ அவர் வர அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.